ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து டியூஸ்டே எடுத்த vlog. ஜஸ்ட் காலையிலேருந்து என்ன இருந்தது ஒரு ரொட்டீன் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலேயே ஏஞ்சி நான் பிளாக் டீ போட்டு குடிச்சிருந்தேன். அண்ட் அன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால எப்போவுமே நான் வெத்தலை தீபம் போடுவேன். ஸோ காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு முருகருக்கு வெத்தலை தீபம்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் சாமி பாட்டு கேட்டுட்ருந்தேன். அண்ட் என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அதோட அதுக்கு முந்தின நாள் வச்ச உப்புமா இருந்தது, நைட்டு தான் பண்ணேன். ஸோ அது பேலன்ஸ் இருந்தது. ஸோ என் ஒரு ஆளுக்கு வந்துட்டு உட்காந்து டிஃபன்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லிவிட்டு அதே ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து நான் ரீசெண்டாக தான் பெசன் நகரில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் டக்குன்னு வாங்கிட்டேன். ஸோ அந்த உப்புமாவை வந்து சூடு பண்ணி சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு இந்த சட்னி அந்த மாதிரிலாம் வந்து நான் சாப்பிட மாட்டேன். ஸோ சர்க்கரையே வச்சு சாப்பிட்டுட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். யூஸ்வலாக நம்ம வந்து தக்காளி சாதம், எக் ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் நான் வந்துட்டு சரி ஓகே, ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலி எனக்கு பொட்டேட்டோனாலே பிடிக்கும். அதனால் நான் வந்து சரி பொட்டேட்டோ ரைஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி ஆப்ஷனல் தான். ஸோ வெங்காயம், தக்காளி உங்களுக்கு எவ்வளோ பொட்டேட்டோ வேணுமோ அந்த குவான்டிட்டியில் பொட்டேட்டோ கட் பண்ணிக்கலாம். ஸோ என் ஒரு ஆளுக்கு தான், அதனால் நான் நைட்டுக்கும் சேர்த்த மாதிரியே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ்வலாக பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணுவோம்ல, சைட் டிஷ் மாதிரி பண்ணி சாப்பிட்றது, அந்த ஸ்டைல்லே வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம அந்த வெங்காயம், தக்காளியை வந்து வதக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ட்ரைபாட் வாங்கியிருந்தேன். அது எனக்கு எப்படி பார்த்து வாங்கணுன்னுலாம் தெரியல, வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் நான் வீடியோ எடுக்க, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த ட்ரைபாடில் எடுத்திருந்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாட்டியும் ஆங்கிள் செக் பண்ணி வச்சிட்ருக்க மாதிரி இருந்துச்சு. தென் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி ஒரு இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ எடுத்தது உங்களுக்கு ஆங்கிள் பிடிச்சிருந்தது, இல்லை கரெக்டாக இருக்குது, இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். சின்ஸ் எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்திருந்தேன். அண்ட் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வேணும்னா வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தாலுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பொட்டேட்டோவில் மிளகாத்தூள்லாம் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருப்போம். ஸோ காரம் பார்த்து நீங்கள் போடுங்க. ஸோ இதை நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா, இது நான் இந்த ட்ரைபாட் வந்து நான் ஜெப்டோவில் தான் வாங்கியிருந்தேன். இதை எப்படி பார்த்து வாங்கணுன்னு தெரியல. சரி, அமௌண்ட் வந்து ஒரு 300 கிட்ட தான் வந்துச்சு. சரின்னு சும்மா ஃபஸ்ட் டைம் தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் பொட்டேட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சாப்பாடு வடித்து வச்சுருந்ததுனால ஸோ நான் ரைஸ் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த குவான்டிட்டி எனக்கு நைட்டுக்கும் சேர்த்து தான். ஸோ ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறதுனால திருப்பி நைட்டுக்கு ஏதாவது நம்ம வந்து என்ன செய்கிறதுன்னு திங்க் பண்ணணும். அதனால் நான் நைட்டுக்கும் சேர்த்த மாதிரியே பண்ணிட்டேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பளம் தான் பொரித்து சாப்பிட்ருந்தேன். அண்ட் நடுவில் என்னுடைய ஆயில் கண்டெய்னர்லாம் வந்து எம்டி ஆகிடுச்சு. ஸோ நான் அதெல்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். ஸோ திருப்பி அது எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இந்த ஜார் வந்து நான் ஆக்சுவலி மீஷோவில் தான் வாங்கினேன். என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணும், இல்லை நான் உங்களுக்கு ஒரு நாள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ரீசெண்டாக வாங்கினதெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பழைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன், என்னென்னலாம் மீஷோவில் நான் வாங்கினேன்னு. எனக்கு அது ஆக்சுவலி குவைட் நல்லா
யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ப்ராடக்ட்டுமே குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பொட்டேட்டோ ரைஸ் அண்ட் அப்பளம் ஃப்ரை பண்ணி இப்படி தான் போச்சு அன்றைக்கி டே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. பாய்.